பைனரி கோட்ஸ் பற்றி பார்க்கலாம். பைனரி கோட்ஸ் அப்படின்றது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். ஓகேவா? அது வந்து ரெண்டு ஃபிக்ஸ்டு வேல்யூல தான் ஒர்க் ஆகும். அந்த ரெண்டு ஃபிக்ஸ்டு வேல்யூ என்ன அப்படின்னா 0 and 1. இதை சீரீஸாக யூஸ் பண்ணி தான் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் அண்ட் ப்ராசஸ் பண்ண முடியுது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில். ஓகேவா? நெக்ஸ்ட், பைனரி கோட்ஸை வச்சு தான் நம்மளால வந்து டெக்ஸ்ட், நம்பர்ஸ், இமேஜஸ் அண்ட் எல்லா ஃபார்ம் ஆஃப் இன்ஃபர்மேஷனுமே வந்து 0 and 1 இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி நம்மளால இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ண முடியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் அப்படின்ற வேர்ட் என்ன அப்படின்னா, எந்த சிஸ்டம்லாம் பைனரி கோட்ஸை லாங்குவேஜை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ண முடியுதோ அது எல்லாமே டிஜிட்டல் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கம்ப்யூட்டர் இஸ் யூசிங் மிஷின் லாங்குவேஜ், ரைட், விச் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் பைனரி கோட். 0 and 1 வச்சு தான் இட் இஸ் ஆல்சோ பாசிங் த இன்ஃபர்மேஷன், ரைட். அண்ட் எல்லா டிஜிட்டல் சிஸ்டமுமே வந்து பைனரி கோட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் மேனிப்புலேட் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பைனரி கோட்ஸில் ஒரு டிஜிட்டையும் பைனரி டிஜிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஷார்ட் ஃபார்ம் பிட் அப்படின்னு. ஓகேவா? அப்புறம் நமக்கு தெரியும் என்னன்னா 8 பிட்ஸ் ஈக்குவல் டு 1 பைட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 8 பிட்ஸை குரூப் பண்ணால் தென் இட் இஸ் கால்ட் அ பைட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பைட்டுமே வந்து டிஜிட்டல் சிஸ்டம்ல ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் பைனரி கோட்ஸ். பைனரி கோட்ஸ் வந்து it has 6 types. They are weighted binary codes, non-weighted binary codes, alphanumeric code, binary coded decimal, error detecting code and error correction code. நம்ம இதை பற்றி அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம் டீடைல்டா. தேங்க்யூ.